முழு இதயத்தால் உம்மை போற்றுவே, இந்த நாவினால் உம்மை துதிப்பேன். சொல்லுங்க. முழு இதயத்தால் உம்மை போற்றுவே, இந்த நாவினால், இந்த நாவினால் உம்மை துதிப்பே. நீர் செய்த நன்மைகள் கோடா கோடி, உந்தன் அன்பு மிக பெரியது. நீர் செய்த நன்மைகள் கோடா கோடி, உந்தன் அன்பு மிக பெரியது. எந்தன் வாழ்வில் நீரே போதும், எந்தன் வாழ்வில் நீரே போதும், எந்தன் வாழ்வில் நீரே போதும். என் சொத்து நீரே, என் சொந்தம் நீரே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. உயர்த்தி அப்படியே தேவ பிரசன்னம் மழைய போல நீங்க இருக்கிற இடத்துல விழுந்து கொண்டிருக்கிறது. உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், கிருபை. பனியை போல உங்களை அவருடைய பிரசன்னம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நித்தியம், நித்தியம், உம் கிருபை. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன் என் இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மையே, உம்மையே நேசிக்கிறேன், நேசிக்கிறேன். நதியை போல அவருடைய பிரசன்னம். Receive the presence of God. Receive your deliverance. Receive your miracle. உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, ஹல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா. Hosanna. Father, we worship you,
Jesus, we worship you. Holy Spirit, we love you. உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவனுடைய கிருபை கட்டுகள் எல்லாம் உடைக்குது, சாபங்கள் எல்லாம் மாற்றுது. உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், உம் கிருபை. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றியிருக்கிறார். உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், உம் கிருபை நித்தியம், உம் கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மையே என் இயேசுவே, என் ராஜாவே. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன் உம்மை, நேசிக்கிறேன். I love you Lord. நேசிக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை உயர்த்துகிறோம், அந்த நாமத்தை உயர்த்துகிறோம். உம் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். அந்த நாமம் இப்பொழுது வியாதிகளை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. சரீரங்கள்ல அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. ஹீலிங், ஸ்கின் டிசீசஸ் மறைது இயேசுவின் நாமத்தினால். தோல் வியாதிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால். எலும்பில் இருக்கிற வேதனைகள் மறைகிறது. ரிசீவ் யுவர் மிரக்கிள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கனியற்ற கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால கனி உள்ளவைகளாய் மாறுகிறது. Thank you Jesus. Oh hallelujah. தொழிலில் இருக்கிற நஷ்டங்கள்ல தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, அற்புதங்களை உண்டாக்குகிறது. நேசிக்கிறேன். Receive your miracle. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தினால உங்க சூழ்நிலை மாறுது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There is nothing impossible with his name. இந்த நாமத்தினால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த நாமத்தினால் கூடாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. நேசிக்கிறேன் உம்மையே, நேசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அற்புதம். நீங்க ஆராதிக்கும் போதே ஆண்டவர் அற்புதங்களை செய்றாரு. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் ஆராதிக்கும் பொழுது சத்துருவை பின்னிட்டு ஓட பண்ணினவர், அவர்களை அழிந்து போக செய்தவர். அவருடைய வல்லமையினால எல்லா பகைஞனையும் பழிகாரனையும் அகற்றி போடுகிற, அமர்த்தி போடுகிற, அமைதிப்படுத்துகிற அந்த நாமத்தின் வல்லமை உங்கள் சார்பில் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. Receive your miracle in the name of Jesus. I love you Jesus, I love you Jesus. Oh நேசிக்கிறேன். ஒரு கடைசி விசை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா. ஓசன்னா, அல்லேலூயா.
ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற காரியம், இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் கப்பர்நகமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவையை அவர் சந்திக்கிறதை பார்க்கிறோம். அந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு ஏதுவான ரிசோர்ஸஸ் அங்கே இல்லாமல் இருந்தால் கூட அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதமாய் அந்த தேவையை அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அற்புத விதமாக யாரும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமான விதத்தில் தேவன் அந்த தேவையை சந்திக்கிறார். அப்போ இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ததை நாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய தேவைகள் மத்தியில் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மோடு இருக்கும்போது, அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது, தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நீங்கள் எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் உங்கள் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், எப்படிப்பட்ட விதத்தில் ஆகிலும் ஆண்டவர் அந்த தேவையை சந்திக்கிறார். ஒருவேளை நம்முடைய கையில் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தேவையான திராணி பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது, இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை, நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன், உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் செய்யுங்க நம்ம கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பல விதங்களில் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக அவர் தேவையை சந்திக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர் நம்முடைய தேவையை நிச்சயமாய் சந்திப்பார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் நாம் நிச்சயித்து கொள்ளக்கூடிய காரியம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார், என்னை தவிக்க விட மாட்டார், என் தேவையில் விட்டு அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் என் தேவையை அற்புதமாய் சந்திப்பார். என்னுடைய பலனால் அல்ல, அவர் நான் எதிர்பார்க்காத விதத்தில் அவர் தேவையை நிச்சயமாய் சந்திப்பார் என்கின்ற மன உறுதி தைரியம் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் தேவனிடத்திலேருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிச்சயம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட தேவையின் மத்தியில் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க. இயேசு உங்களோட இருக்கிறார் என்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் தேவன் நிச்சயமாய் உங்கள் தேவையை அற்புதமாய் சந்திப்பார். இவங்களுக்கு சந்தித்த பிரகாரமாக அல்ல, அவங்களுக்கு செய்த விதமாக அல்ல, உங்களுக்கு வித்தியாசமான விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார். அப்போ இந்த நிச்சயம், அந்த தைரியம், அந்த மன உறுதி நமக்கு காணப்பட வேண்டும். அவர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது நிச்சயமாய் நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி
எப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க. நான் உங்களுக்கு நன்மை செய்வேன். நான் நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்டு எடுப்பேன். உங்கள் தேவையை நான் அற்புதமாய் சந்திப்பேன் என்று தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஆகிய இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் கேட்கும்போது அவர் நிச்சயமாக உங்கள் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். ரெண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், அவர் ஆச்சரியமாக வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய காரியம் என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் 25ஆம் வசனம். அவர்கள் கப்பர்நகமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம், அந்த இடத்துல திடீரென்று அவர்கள் வந்து பேதுருவிடத்தில் கேட்குறாங்க, வரி பணம் அவங்க போதகர் செலுத்துறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த தேவை திடீரென்று எழும்புகிறது. அது வரைக்கும் அதை குறித்து யாரும் கேட்கலை, பேசலை. ஆனால் இந்த இடத்துல அப்படியாக ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் ஒரு கிரியை செய்யும்படியாக அவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த காரியம் அவருக்கு அதிர்ச்சியாக காணப்படவில்லை. பேதுரு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இப்படி வரி பணத்தை கேட்குறாங்க, ஆண்டவரே நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மகிட்ட ஒன்றும் இல்லையே, எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் அந்த இடத்துல பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவை அதிர்ச்சிப்படுத்தக்கூடிய காரியம் என்று எதுவும் இல்லை. நான் இயேசு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, பேதுருக்கு ஒருவேளை அது அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம சிக்கி கொண்டோமே, நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு என்ன செய்தார்? போதகரிடத்தில் வந்து அதை சொன்னார். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர் அதை சொன்னார். அப்போ இப்படிப்பட்ட அதிர்ச்சிகளை நாம் காணும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஒரு நெருக்கம், ஒரு பெரிய ஒரு தேவை, ஒரு எதிர்பார்க்காம ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நம்ம செலவு பண்ண வேண்டிய ஒரு காரியம் வந்துருச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி திகைத்து போகிறார்கள், கலங்கி போகிறார்கள். என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த சவால்லேருந்து நான் மீண்டு வரப்போகிறேன், நான் இதை நான் எதிர்பார்க்கவில்லையே, இதற்காக நான் ஆயத்தப்படவில்லையே, இதற்காக நான் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கவில்லையே, இப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வந்துருச்சு, இப்படி ஒரு தேவை என் வாழ்க்கையில் வந்துருச்சு, என் குடும்பத்தில் வந்துருச்சு, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், எப்படி இதை சமாளிக்க போகிறோம் என்று திகைத்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தைரியமாக இருந்து அதை கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பேதுரு கூட உள்ளுக்குள்ளே கலக்கம் இருந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். அப்போ அவருக்கு நான் போய் இதை தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த பிரச்சனை எனக்கு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக தோணலாம், ஆனால் எனக்கு உதவி செய்யும்படியாக இயேசு இருக்கிறார். அவரிடத்துல போய் நான் தெரியப்படுத்துகிறேன். அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேதுரு இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிர்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சத்ரு உங்களுக்கு விரோதமாக என்ன காரியம், என்ன திட்டத்தை அவன் வச்சிருக்கிறான், என்ன ஆயுதங்களை அவன் பயன்படுத்த போகிறான், எப்படி உங்களுக்கு விரோதமாக அவன் காரியங்களை செய்ய போகிறான், எல்லாவற்றையும் அவர் முன்பாகவே அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் முன்பாகவே உங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அவர் கலங்க போகிறதில்ல, உங்களை போல அவர் பயப்பட போகிறதில்ல. ஏனென்றால் சத்ரு என்ன செய்ய போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் அதை கையாளக்கூடிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அதை சமாளிக்க அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், நாம் கலங்கி போவது போல இயேசு கலங்கி போகவில்லை. அந்த இடத்துல அவர் தைரியமாக இருந்தார். அதை கையாள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிச்சயம், இந்த தைரியம், சவாலை சந்திக்கக்கூடிய அந்த வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த நாளில் காணப்பட்டுச்சு. அப்போ அந்த நாளில்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட அந்த நிச்சயம், அந்த தைரியம். ஏனென்றால் அவரை மீறி எதுவும் நடக்க போகிறதில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். அப்போ இந்த சம்பவம், இந்த சூழ்நிலை, இந்த நெருக்கம் வரும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் கலக்கம் அடைகிறதில்லை, அவர் அதிர்ச்சி அடைவது இல்லை. நாம் ஒருவேளை அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் அவர் அண்டை நாம் போகும்போது ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். அவர் சவாலை ஜெயித்தது போல நாமும் சவாலை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். ஆகையால் ஜெய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதுனால நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் சவாலில் நிலை நிற்க முடியும், நீங்களும் பிரச்சனைகளை கடந்து வர முடியும். அவர் எப்படி தைரியமாக சூழ்நிலைகளை சமாளித்தாரோ, எப்படி சூழ்நிலைகளை கலங்காமல் தைரியமாக இருந்து அதுக்கு தீர்வை காணும்படியாக முன்னேறி சென்றாரோ, அதே போல உங்களுக்குள்ளும் கிறிஸ்து இருப்பதினால் அவரை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் இருதயத்தில், ஆண்டவரே நீங்கள் வாங்க, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தான் ஒரே தெய்வம், நீங்கள் தான் எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக இப்படி ரத்தத்தை நீங்கள் சிந்தினீங்க, பலியானீங்க, மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புனீங்க, நீங்கள் தான் மெய்யான தேவ குமாரன் என்கின்ற நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். ஆகையால் நீங்களும் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இந்த சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மகிமையான தேவன், மகிமையின் ஐஸ்வர்யத்தை உடையவர், அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையால் கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள் இருக்கிறதுனால கிறிஸ்துவை போலவே நீங்கள் செயல்பட முடியும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ அவர் வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அதே போல் சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அதே போல் நம்ம யுத்தங்களை, ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் செய்ய முடியும். அதே மாதிரி நாம் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அதே கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இப்பொழுது இருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க பார்க்க, எனக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள, உங்களுடைய மனக்கண்களில் அந்த பிரகாசம், அந்த வெளிச்சம், அந்த வெளிப்பாடு கடந்து வரும் பொழுது அவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்ய நீங்கள் இடம் கொடுப்பீர்கள். மாம்சத்தின்படி சிந்திக்காம, மாம்சத்துக்கு இடம் கொடாதபடிக்கு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவர் செயல்படட்டும், அவர் இந்த சூழ்நிலையை சந்திக்கட்டும், அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் எப்படி சந்திப்பாரோ அப்படி அந்த காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வெளிப்பாடு, அந்த நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுப்பாராக. அப்போ இங்கே பார்க்குறோம், அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆகையால் அவர் செய்தது நீங்களும் செய்ய முடியும், அவர் ஜெயித்ததை நீங்களும் ஜெயிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சவாலை அவர் ஜெயிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல மாம்சம் அவரோடு கூட மரித்து போயிற்று. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து மீண்டும் உயிரோடு எழும்பின அந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த அனுபவத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அந்த வெளிப்பாடு இங்கே பவுலுக்குள்ளே காணப்படுகிறது. ஆகையால் அவர் இதை தெளிவாய் அறிந்திருக்கிறார். நான் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட பொழுது, நான் தண்ணீரில் அப்படி மூழ்கும் பொழுது அவரோடு கூட நான் மரித்தேன். திரும்ப வெளியே வரும்போது புது சிருஷ்டியாக நான் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புது சிருஷ்டியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்படி உயிரோடு எழும்பி வந்தாரோ, புதிய மகிமையின் சாயலில் அவர் எழும்பி வந்தாரோ,
அதே போல் இப்பொழுது நானும் அந்த மகிமையின் சாயலுக்குள்ளாக புது சிருஷ்டியாக நான் எழும்பி இருக்கிறேன். என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிற்று. இனி பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய பழக்க வழக்கங்கள், பழைய தோல்விகள், பழைய பயங்கள், பழைய கலக்கங்கள், கவலைகள், இது எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த புது சிருஷ்டிக்குள்ளே வர முடியாது. நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன். இப்பொழுது நான் வாழ்கிறேன் அப்படின்னா நான் அல்ல, எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே என் மூலமாக வாழ்கிறார். என்னுடைய மாம்சத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் அது மரித்து போயிற்று, அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. அது மீண்டும் எழும்பி வர முடியாது. இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால், அவருடைய சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறபடியினால் நான் புது சிருஷ்டியாக அவர் எனக்குள் இருக்கிறார் என்கின்ற வெளிப்பாடோடு நான் வாழ்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்பாடு, இந்த நிச்சயம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம், புது மனிதர்களாய் இருக்கிறோம். எல்லா பழையவைகளும் ஒளிஞ்சு போச்சு. இனி அது நம்ம வாழ்க்கையில் காணப்பட முடியாது. மாம்சத்தின் கிரியைகள் காணப்பட முடியாது. மாம்சம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. பயமோ, கலக்கமோ, வேதனையோ, குழப்பமோ எதுவுமே, அதெல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள். அவைகள் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. பயம் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை நீ மரிச்சு போயிட்ட, நீ என் வாழ்க்கையில் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிறவர் கிறிஸ்து, அவர் மகிமையின் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார், அவர் பலனுள்ளவராய் இருக்கிறார், அவர் வெற்றியாளராய் இருக்கிறார். ஆகையால் நானும் வெற்றியாளராய் இருப்பேன். என் வாழ்க்கையில் பயத்துக்கு இடம் கிடையாது, குழப்பத்துக்கு இடம் கிடையாது, கவலைக்கு இடம் கிடையாது. நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவர் வாழ்வது போல நான் வாழ்கிறேன் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு, நிச்சயம், வெளிப்பாடு நமக்குள்ளும் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் சூழ்நிலைகளை, சவால்களை கண்டு கலங்க மாட்டோம். பிரச்சனைகள், வியாதிகளை கண்டு பயப்பட மாட்டோம். டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை குறித்து கவலைப்பட மாட்டோம். தைரியமாக இருப்போம். ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மரித்து போன அந்த அவயவங்கள், அவைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆகையால் டாக்டர் என்ன ரிசல்ட் சொன்னாலும் பரவாயில்ல, அதே ஆவியானவர், கிறிஸ்துவானவர் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். ஆகையால் நான் உயிர்ப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக நான் இருக்கிறபடியினால் என்னுடைய அவயவங்கள் பழுதடைய முடியாது, என்னுடைய அவயவங்கள் செயலிழக்க முடியாது, என்னுடைய அவயவங்கள் சிறப்பாய் செயல்படும். ஏனென்றால் கிறிஸ்துடைய வல்லமை அவர் எனக்குள் இருக்கிறார், அந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம், அவயம் ஏற்கனவே மரிச்சு போயிடுச்சு. இப்பொழுது நான் இருக்கிறது புது சிருஷ்டி, மகிமையின் சரீரம். அப்போ மகிமையான வாழ்க்கையினால் வாழ முடியும். என்னுடைய மாம்சத்துக்கு நான் இனி இடம் கொடுக்க போகிறதில்ல. என் மாம்சம் அது ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் எனக்குள் இருக்கிற கிறிஸ்து என்றென்றும் வாழ்கிறவராக, நித்திய ஜீவனை உடையவராய் இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறதுனால நித்திய ஜீவன் எனக்கும் உண்டு. நானும் வாழ்வேன், நானும் செழிப்பேன், நானும் ஜெயமாக இருப்பேன், நானும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வேன். கிறிஸ்துவை போல வெற்றி வாழ்க்கை நானும் வாழ்வேன் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடு, தைரியத்தோடு நாம் பிரச்சனைகளை கையாளும் போது அந்த பிரச்சனைகள் நமக்கு முன்பாக தவிடுபடியாகி போகும். பெரிய பர்வதங்கள் சமபூமியாகும். ஏனென்றால் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, செருபாபேலுக்கு முன்பாக இந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாவை. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பாக பர்வதங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அவைகள் சமபூமி ஆக வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் மதில்களை, உங்களுடைய மலைகளை சமபூமியாக்கி போட முடியும். அந்த வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். மண்பாண்டங்களுக்குள்ள பொக்கிஷமாக அவர் இருக்கிறபடியினால், மகிமையாய் வல்லமை உள்ளவராய் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால், இந்த மண்பாண்டமாகிய சரீரம் அவைகள் செயலிழந்து தேவனுடைய மகிமை உங்கள் அவயவங்களில் வெளிப்படும், உங்கள் சூழ்நிலைகளில் வெளிப்படும். அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. தைரியமாக சூழ்நிலையை கையாளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சூழ்நிலையை ஜெயிப்பீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அவர் ஜெயித்திருக்கிறார், சத்ருவை ஜெயித்தவர். ஆகையால் நீங்களும் ஜெயிப்பீர்கள்.
கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கிற காரியம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப் பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இயேசுவை எதுவுமே அதிர்ச்சிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கே பார்க்குறோம், அவர் ஏற்கனவே தீர்வுகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். பிரச்சனைக்கு வருவதற்கு முன்பாகவே அந்த தீர்வை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அப்போ பேதுரு இந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனேயே அவர் வாயத்திறந்து காரியங்களை பிரச்சனைகளை குறித்து சொல்வதற்கு முன்பாகவே இயேசு தன் வாயை திறந்து காரியங்களை சொல்ல துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிரச்சனையை அங்கே கேட்பதற்கு முன்பாகவே இயேசு அந்த இடத்துல அதற்கான தீர்வை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்திருக்கிறார். அதுதான் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ பிரச்சனை சொல்லப்படுவதற்கு முன்பாகவே தீர்வு ஆயத்தமாய் இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சத்ருவானவன் எனக்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான், இல்லை இப்படிப்பட்ட ஒரு நபர்களை அவன் எனக்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான், இல்லை இப்படிப்பட்ட ஒரு தேவை, ஒரு நஷ்டத்தை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு காரியத்தை திட்டம் தீட்டி வச்சிருக்கிறான். ஸோ எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறபடினால் நீங்கள் அந்த சூழ்நிலையை கண்டு கலங்காதபடிக்கு, திகைத்து போய் விடாதபடிக்கு அந்த சூழ்நிலைக்கான தீர்வை அவர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் பிரச்சனை வரும்போது நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீங்கள் ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்கனவே வச்சிருக்கிறார். இந்த வியாதிக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்கிறார். இந்த வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறார். அப்போ அது போல் எப்படிப்பட்ட உங்கள் சூழ்நிலையாக இருந்தாலும் அப்போ அவர் பதில் அவர் கையில் இருக்கிறது. ஆகையால் நான் பயப்பட போகிறதில்லை, நான் கலங்க போகிறதில்லை, நான் அவரிடத்த போக போகிறேன். ஏன்னா அவர்கிட்ட தீர்வு ஆயத்தமாக இருக்குது. நான் பயப்படாமல் கலங்காமல் நேராக அவர்கிட்ட போய் அந்த சொல்யூஷனை பெற்றுக்கொள்ள போகிறேன், பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன், தீர்வை பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. அப்படியாக நாம் விசுவாசத்தோடு அவர் அண்டை வரும் பொழுது நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை, பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அங்கே தீர்வு அங்கு இயேசுடைய வாயிலிருந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அவருடைய வாயிலிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு தீர்வை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக தீர்வு உங்கள் பிரச்சனைக்கு வந்து கொண்டு இருக்கிறது, பதில்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் உங்கள் பிரச்சனையை பார்த்து கலங்கி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அந்த இடத்துல நம்ம நின்று விட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னேற முடியாதபடிக்கு அப்படியே நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பதில் உண்டு, உங்களுக்கு தீர்வு இருக்கிறது. ஆகையால் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நான் இருக்கிறேன், ஆண்டவரை தேடி நான் வந்திருக்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், அவர் நிச்சயமாக என் சூழ்நிலையில் ஒரு தீர்வை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் எனக்காக வச்சுருக்க தீர்வை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருது, இந்த சிக்கல்லேருந்து நான் எப்படி வெளியே வருது, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வருது, இப்படிப்பட்ட தேவையை நான் எப்படி சந்திப்பது, இப்படிப்பட்ட மனிதர்களை நான் எப்படி கையாள்வது. கேளுங்க, தீர்வு அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வேறு இடத்துக்கு தேட வேணாம், வேறு இடத்துக்கு நீங்கள் ஓட வேணாம். இவங்க செய்வாங்களா, அவங்க பண்ணுவாங்களா, இவங்களை நான் தேடலாமா, இவங்ககிட்ட கேட்கலாமா, வேண்டவே வேண்டாம். தீர்வு இருக்கிற இடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. ஆகையால் அவரை தேடி போங்க. இந்த சூழ்நிலையில் இவங்களா அவங்களா இப்படியா அப்படியா, இங்கே ஓடலாமா அங்கே போகலாமா, எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவரிடத்தில் ஓடிவாங்க,
அவருடைய சமூகத்துக்கு ஓடிவாங்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. அவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை நம்பி வந்திருக்கேன், ஏன்னா உங்களிடத்துல தீர்வு உண்டு என்று நான் அறிந்து வந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு அவரிடத்துல போய் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுங்க ஆண்டவரே நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாய் அவர் தீர்வை உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் தீர்வு, பதில் அது தேவனிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கும்படியா அவருடைய பிரசனத்தை தேடி நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் தீர்வு உண்டு. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் தீர்வை கொடுக்கிறார். விசுவாசத்தோடு காத்துருங்க. ஆண்டவரே பேசுங்க, எனக்கு காரியங்களை கற்றுக் கொடுங்க. அந்த இடத்துல பேதுருக்கு தெளிவாக ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார். இதை செய், இப்படி பண்ணு, எப்போ. அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடும் பேசுவார். நீங்கள் விசுவாசத்தோடு, ஆண்டவரே தீர்வு உங்கள்கிட்ட இருக்குது, பதில் உங்கள்கிட்ட இருக்குது, உங்களை நான் நம்பி இருக்கிறேன், என்னோட பேசுங்க, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி நான் அதுலேருந்து தப்பித்து கொள்ளணும் எனக்கு வழிகாட்டுங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை வழி நடத்துவார். நிச்சயமாக பேதுரு அந்த நாளில் ஆண்டவருக்காகவும் அவருக்காகவும் அந்த வரிப்பணத்தை கட்ட அந்த தேவை சந்திக்கும்படியாக அவரால் செயல்படுத்த முடிஞ்சிச்சோ, அதே போல் இன்றைக்கும் ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி செயல்படுங்க. அப்பொழுது உங்கள் தேவை சந்திக்கப்படும். உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. விசுவாசத்தோடு தீர்வை உடையவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில் தீர்வை கொடுப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கிற காரியம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் மற்றும் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கப்பர்நகமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இங்கே நம்ம பார்க்குற காரியம், பேதுருவிடத்தில் அவர்கள் கேட்ட கேள்வியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, பேதுருவிடத்தில் உங்களுடைய ஆண்டவர் வரிப்பணத்தை செலுத்துவது இல்லையா அப்படின்னு தான் கேட்குறாங்க. பேதுருவை குறித்து அங்கே சொல்லப்படவே இல்லை. நீ வரிப்பணத்தை செலுத்துறியா அப்படின்னு அவங்க கேட்கல. ஆனாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்கள். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த இடத்துல பேதுருவும் போய், ஆண்டவரே நான் இன்னும் வரிப்பணம் கட்டலை, எனக்கும் உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஆனால் அவர் கேட்பதற்கு முன்பாகவே, ஒருவேளை அவங்க இப்படி கேள்வி கேட்கும்போது பேதுருடைய இருதயத்தில் தோன்றியிருக்கும், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், நானும் இன்னும் வரிப்பணத்தை கட்டலையே, என்ன கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கலக்கத்தோடு பயத்தோடு கூட இருந்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் வாயத்திறந்து நம்ம பேசுவதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், இயேசுவோடு பேதுரு இருந்ததுனால அவர் கேட்காமையே அவருடைய தேவையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தித்ததை நாம் பார்க்கிறோம். அவர் எனக்கு தானே அவங்க வரிப்பணம் கட்ட சொல்கிறாங்க, எனக்காக அதை போய் கட்டுன்னு சொல்லலை, எனக்காகவும் உனக்காகவும் அதை கட்டுன்னு சொன்னார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள், எவ்வளவாய் அவர் நம்மை நேசிக்கிறார். நம்ம கேட்காமையே நமக்காக ஒரு உதவி செய்கிற தேவன், வாலண்டியராக வந்து நமக்கு நன்மை செய்கிற தேவன், தானாகவே வந்து அவர் நமக்காக நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை குறித்து தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த அன்பை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பேதுருவை போல அவரோடே கூட இருக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய நோக்கம்லாம், ஐயோ என் தேவை சந்திக்கப்படணும், அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், அவரை சந்திப்பார், அவர் எனக்கு நன்மை செய்வார், நான் கேட்குறேன், அந்த லெவலோடு நம்ம உறவு அவரோடு இல்லாதபடிக்கு அவருடைய அன்பை அறிந்து கொண்டு அவரை நேசிக்கத்தக்கதாக அன்பின் நிமித்தமாக நான் போனால் எனக்கு ஒரு தேவை சந்திக்கப்படும், நான் போனால் எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், அவர்கிட்ட கேட்டால் அதை செய்வார் அப்படின்ட்டு அவர்கிட்ட உறவாடாமல், அப்படின்னு அவர்கிட்ட பழகாமல் பேசாமல் உண்மையான அன்போடு அவர் என்னை நேசிக்கிறாரே, அவர் எப்படி என்னை நேசிக்கிறார், அவரை நான் நேசிக்கிறேன், அவரோடு நான் பேச விரும்புகிறேன், அவரோடு நான் பழக விரும்புகிறேன், அவரோடு நேரத்தை நான் செலவிட விரும்புகிறேன். எவ்வளோ நல்லவர், எவ்வளவு அன்பானவர், இப்படிப்பட்டவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, என்னை இப்படியாய் நேசிக்க, இப்படியா எனக்கு நன்மை செய்ய இந்த உலகத்தில் யார் இருக்கா,
அவரை தவிர வேற யாரும் எனக்கு இல்லைன்னு தாவீது சொல்லுகிறார். அப்படியாக நாமும் கூட அந்த அன்போடு அவரோடு உறவு கொள்ள, அவரோடு நேரத்தை செலவிட, அவருடைய சத்தத்தை கேட்க, நம்முடைய இருதயத்தை திறந்து அவரோடு பேச இந்த அனுபவத்தை நாம் வாஞ்சிப்போம் என்றால், அவரோடு இருக்க, அவரோடு வாழ நாம் வாஞ்சிப்போம் என்றால், அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்போ நம்முடைய நோக்கம் ஆண்டவரே எனக்கு இந்த தேவை அந்த தேவை அதை போய் நம்ம கேட்பதற்கு மாறாக அவருடைய பாதத்தில் இருந்து, அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அவரை நேசித்து, அவரை புகழ்ந்து பாடி, அவருக்கு துதிகளை செலுத்தி, அவர் செய்த நன்மையை நினச்சி நன்றி சொல்லி, நீங்கள் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவா என்னை நேசிக்கிறீங்க, எனக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீங்களே, எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே, எனக்காக நிந்தையும் அவமானத்தையும் நீங்கள் சுமந்து கொண்டீங்களே, நீர் எவ்வளவு நல்ல தேவன் என்று சொல்லி அவரோடு கூட பழக, அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறத வாஞ்சித்து, நான் எப்போதும் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கணும், நான் எங்கே போனாலும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிற அந்த வாஞ்சை, அந்த அனுபவத்தை நீங்கள் தேடுவீர்கள் என்றால், அந்த அனுபவத்தை நீங்கள் வாஞ்சித்து கேட்பீர்கள் என்றால், அதுதான் தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியமாய் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய தேவை குறை இது அது இதை பற்றி நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்வதை பார்க்கலாம். ஆண்டவரே உங்கள் கூட நான் இருக்கணும், உங்களை நான் நேசிக்கணும், உங்களை நான் துதிக்கிறேன், உங்களை நான் மகிமைப்படுத்துகிறேன், உங்களை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு அந்த பிரசன்னத்தை நீங்கள் வாஞ்சிப்பீர்கள் என்றால், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளில் ஆண்டவர் கிரியை செய்வார், நன்மை செய்வார், அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், சுகத்தை கொடுப்பார், ஆச்சரியமாக அவர் உங்களை வழி நடத்துவார். ஆகையால் நம்முடைய நோக்கம், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை ஒரு தேவை சந்திக்கப்படணும், அதுக்காக நான் இயேசுவை தேடி போகிறேன் அப்படி அல்ல. அவருடைய அன்பை நான் உணர்ந்து கொண்டேன், அவரை நேசிக்கும்படியாக நான் கடந்து போகிறேன், அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது தான் எனக்கு இன்பம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறத நான் வாஞ்சிக்கிறேன், அவரை நான் துதிப்பேன், அவரை நான் புகழ்வேன், அவரோட நான் பேசுவேன், அவரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதுதான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை என்று அந்த மனநிலைக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது குறைவின்றி வாழ வைப்பார். அவர் உங்களை நேசிக்கிறவர். நீங்கள் கேட்குறதற்கு முன்பாகவே உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர், உங்களை மீட்கும்படியாக தன்னையே அர்ப்பணித்தவர். நீங்கள் கேட்கும் போதும் அவர் உங்களுக்கு கொடுப்பார், கேட்காமையும் அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கேட்குறதுக்கு முன்பாகவே அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவன். ஆகையால் நம்முடைய வாஞ்சை அவரை நேசிப்பதில் இருக்கட்டும். வாசிக்க கேட்போம். யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமென். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவரோடு பழகி சமாதானமாக இருக்கும்போது, அந்த உறவில் நம்ம களி கூறும் பொழுது, அவரோடு பேசி அவருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து அவரோடு நம்ம சமாதானமாக இருக்கும் பொழுது, அந்த இடத்துல நன்மை நம்மை தேடி வரும் என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் இந்த அனுபவமாய் இருக்கிறது. அவரோடு கூட உறவு, அதில் நம்ம கவனத்தை செலுத்தும், அவரோடு உறவாடுவதில், அவரோடு பழகுவதில் நம்முடைய கவனத்தை நம்ம செலுத்தும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆமென். இப்போ இந்த உறவுகளை குறித்து நம்ம பார்க்குறோம். சிநேகிதன் எல்லா காலங்களிலும் சிநேகிக்கிறான், எந்த சூழ்நிலையிலும் அவனுடைய அன்பு மாறாததுன்னு நம்ம பார்க்குறோம். சகோதரர்கள் இக்கட்டில் உதவுறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற நபர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒருவேளை உலகத்தில் உங்களுக்கு நண்பர்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நல்ல நண்பராக இருக்கிறார், அவர் நல்ல சகோதரனாக இருக்கிறார். ஆகையால் அவரோடு நீங்கள் பழகி ஒரு சிநேகிதனை போல பழகுங்க, ஒரு சகோதரத்தில் பழகுறது போல நீங்கள் பழகுங்க, பேசுங்க, உறவாடுங்க. அப்பொழுது அவர் உங்களுக்கு எல்லா நேரத்திலும் கூட இருந்து உங்கள் இக்கட்டுகளில் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். ஆகையால் அவரோடு பழகுவதில் நம்ம கவனத்தை செலுத்துவோம். அவர் நம் தேவையை சந்திக்கிறவர், நிச்சயமாய் தேவையை சந்திப்பார். ஏனென்றால் அவருக்கு எதுவுமே அதிர்ச்சி கிடையாது. அவர் ஆயத்தமாய் இருக்கிறார், தீர்வை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். நாமும் அவர் ஒரு தீர்வுக்காக, பதிலுக்காக அவரை தேடாமல் உண்மையான அன்போடு அவரை தேடும்போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலை நிற்கும், நன்மைகள் நம்மை தேடி வரும்.
ஆகையால் இந்த நேரத்தில் அவரை பார்த்து ஆண்டவரை நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம நன்றி சொல்லுவோம். எப்படிப்பட்ட தேவன், நல்ல தேவன். ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம நன்றி சொல்லாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறவராக, எங்களை அரவணைக்கிறவராக அப்பா, எங்களுக்கு நன்மை செய்கிறவராக அப்பா, நீர் நல்லவராக நீர் இருக்கிறீர் அப்பா. கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், கேட்காமையே பேதுருக்கு நன்மை செய்தவர் அப்பா. நாங்களும் கர்த்தாவே கேட்காமே எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய எல்லாவற்றையும் ஆயத்தமாக வச்சிருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய அன்பில் நாங்கள் தங்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம், உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். நீர் நல்ல தகப்பன், நீர் கர்த்தாவே எங்களுக்கு போதுமானவர். இந்த உலகத்தில் வேற எந்த உறவுகளை பார்க்கிலும் உங்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் அப்பா. நீர் நல்ல நண்பனாக இருக்கிறதற்காக நன்றி. நீர் நல்ல சகோதரனாக இருக்கிறதற்காக நன்றி. உம்மோடு எப்படி ஒரு நண்பரோடு சகோதரோடு நாங்கள் பழகிறோமோ அப்படி பழக இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு நேரத்தை செலவிட அர்ப்பணிக்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை நேசிக்க அப்பா நேரத்தை செலவிட அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஒப்பு கொடுத்தலுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, ஆண்டவருக்கு நேரத்தை கொடுங்க, ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி அப்பா. இந்த ஒப்பு கொடுத்தலுக்குள்ள கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய நன்மை வெளிப்படட்டும். நீர் கர்த்தாவே அவர்களுக்கு நன்மை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக, சூழ்நிலைகளை மாற்றுவீராக. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ராஜா. உம்மை நேசிக்க ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் தேடி வரட்டும், பதில்கள் தேடி வரட்டும் அப்பா. அவர்கள் தேடி ஓடி கிடைக்காத காரியங்கள் அப்பா உம்மை தேடும் பொழுது, உம்மை சார்ந்து கொள்ளும்போது, உம்மை நேசிக்கும் போது, உம்மோடு நேரத்தை செலவிடும் பொழுது அவர்களுக்கு உண்டாவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் செய்வீராக, நன்மை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, விடுதலைகளை கொடுப்பீராக. அவர்கள் காத்திருக்கிற காரியத்துல பதில் உண்டாகட்டும் அப்பா. கர்த்தாவே அவர்கள் எவ்வளவு நாள் பிரயாசப்பட்டும் கிடைக்காத காரியத்துல நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவர்கள் கர்த்தாவை எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்துல ஒரு நன்மை உண்டாகட்டும் ராஜா. அற்புதத்தை செய்து விடுதலையை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நன்றியுள்ள இருதயத்தோடு அவரோடு பழகுவோம். நன்மை நிச்சயமாய் உங்களை தேடி வரும்.